மனுஷனை சாகடிக்கிறது அவனுக்கான பெரிய தண்டனை நினைக்கிறோம். ஆனா அது அவனுக்கான விடுதலை. ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது லீடர். படத்தில் தன்னுடைய மனைவி இறந்ததுக்கப்புறம் ஒரு கார் மெக்கானிக்கான படத்துடைய கதாநாயகன் காது கேட்காத தன்னுடைய பொண்ணோட அமைதியாக ஒரு ஓரமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் ஒரு தருணத்தில் தூத்துக்குடி ஹார்பரில் நடக்கக்கூடிய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும், அதுக்கு காரணமானவங்க எல்லாத்தையும் கையங்களவுமாக பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இன்ஸ்பெக்டராக வர்ற ஆண்ட்ரியா அவங்களுடைய ஒரு நோக்கத்துக்காக நம்ம கதாநாயகனை தேவையில்லாமல் உள்ள இழுத்து விட, இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எதிர்நீச்சல், கொடி, கருடன் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய ஹிட் படங்களை கொடுத்த RS துரை செந்தில்குமாருடைய அடுத்த படம் இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ட்ரெய்லரில் இது ஓகே ஹீரோவுடைய பொண்ணை கடத்திட்டாங்க போல தெரியுது, கடைசியாக நம்ம ஹீரோ தான் போய் இறங்கி சம்பவத்தை பண்ணி கூட்டு வருவார் போல தெரியுது, அப்படி ஒரு ஆக்ஷன் ட்ராமா போல தான் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸை மேனிபுலேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஆக்ஷன் ட்ராமா ப்ளஸ் சென்டிமெண்ட் எல்லாத்தையும் கலந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லராக நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புதுசாக ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காப்புல படத்துடைய இயக்குனர். இதுலையும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் காதல், கொஞ்சம் சென்டிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டு படம் நெடுகளும் ரத்தம் தெரிக்க ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை அவர் முழுக்கவே கன்சீவ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய அந்த இன்டர்மிஷன் அப்படின்னு போடுறதுக்காக அவங்க கையில் எடுத்த அந்த ஐடியா ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த ஐடியாவாக அதே மாதிரியே இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு லீடு விட்டுருக்காங்க இவங்க. இந்த படம் பெருசாக சக்கப்போடு போட்டுச்சு அப்படின்னா ஒரு வேளைக்கு அடுத்து அதுலேயும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா இந்த கதைக்கு அதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதனால் அப்படி ஒரு ஐடியாவில் களத்தில் இறங்கியிருக்கு இந்த டீம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கக்கூடிய படம் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. படத்துடைய செகண்ட் ஹாஃபில் கடைசியாக ஒரு 30-35 நிமிஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 1, 2, 3 ட்விஸ்ட்டு அப்படின்னு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக போய்கிட்டே இருக்காங்க. கிளைமேக்ஸுக்கு இவங்க அரைவாகிற வரைக்கும், ஏன் கிளைமேக்ஸ்லேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருக்காரு படத்துடைய இயக்குனர். இதில் ஹீரோவுக்கு யாரை பார்த்தாலும் ஒரே ஒருத்தர் மாதிரி தாங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் இஷ்யூ ஒன்று இருக்குது அப்படிங்கிற பேசின அந்த விஷயமாகட்டும், ஹீரோவுடைய பொண்ணுக்கு அந்த மிஷினை காதில் மாட்டலை அப்படின்னா சுத்தமாகவே காது கேட்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸில் இவங்க யூஸ் பண்ண அந்த ஒரு மொமெண்ட் ஆகட்டும், ஹீரோவுடைய பொண்ணுக்கு ஹீரோ தன்னுடைய மனைவியை, அதாவது அந்த பெண் குழந்தையுடைய அம்மாவை மாதிரி நானே டிசைன் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அம்மா கிட்ட அந்த பொண்ணு பேசுறதாக வைக்கப்பட்ட அந்த ஒரு ஐடியாவாகட்டும்னு படத்தில் நிச்சயமாக ஸ்மார்ட்டான ஐடியாஸ் அங்கங்கே இருக்கத்தான் செய்யுது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் இதனுடைய ஒரு பக்க பலம் இந்த படத்துடைய மேக்கிங் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். குறிப்பாக ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹிந்தி படமான கில் படம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அந்த ட்ரெயினில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வெட்டி சரமாரியாக வீசியிருக்காங்க, ரத்தம் தெரிக்க. ஸோ சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டு, VFX ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பிசிறடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். SFX ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது இந்த படத்துக்கு. அதே மாதிரி நம்ம லெஜண்ட் சரவணன் முந்தைய படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இன்னும் கூட ஒரு சில இடங்களில் இன்னும் பெருசாக எமோட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பர்சனலாக வந்தது. அவர் போக பட் அந்த கேரக்டருக்கு அவர் என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் போக ஆண்ட்ரியாவாகட்டும், லாலு, ஷியாமு, சந்தோஷ் பிரதாப், அமிர்தா ஐயர், VTV கணேஷ், ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி அந்தந்த ஆர்டிஸ்ட்டு அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துக்கு இப்போ பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கத்தான் செய்யுது. ஆக்சுவலி ஒரு ஸ்பை ஆக்ஷன் படத்துக்கு என்ன டெம்ப்ளேட்டில், ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் என்ன டெம்ப்ளேட்டில் வழக்கமாக பண்ணுவாங்களோ அதே டெம்ப்ளேட்டில் அப்படியே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் எமோஷனல் கனெக்டை கொடுக்குற மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இவங்க முடிச்சிருக்காங்க. அதுதான் இதனுடைய பலமாக நான் பார்க்குறேன். ஆனால் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1970-80 வர வேண்டிய ஒரு கதை தான் வச்சுக்கோங்களேன். அப்போ இருந்தே அந்த ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் இதே டெம்ப்ளேட்டில் தான் வரும். ஸோ கதை பழசு தான். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படங்களில் பொதுவாகவே லாஜிக்கு அந்த படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. நம்மளா அதை பார்த்துக்க வேண்டியதான், ஓகே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்க வேண்டியதான். அந்த லெவலில் தான் இந்த படமே பல காட்சிகள் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுலேயும் ஹீரோ எனக்கு அதே மாதிரி 7 கண்டெய்னர் வேணும் அப்படின்னு கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் அந்த ஸ்பாட்டில் மிங்கிள் ஆகிற அந்த காட்சி ஆகட்டும், உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஷூட் அவுட் நடக்கிற இடத்துக்கு மாமியாரை கூட்டு போனது நம்ம கதாநாயகன் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அது சும்மா லைட்டாக காமெடியாக அப்படி உள்ள வைக்கிறதுக்காக வைக்கப்பட்ட காட்சியாக இருந்தால் கூட என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்த ஒரு காட்சி அமைப்பு உள்ள இருக்கு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் ஆக்ஷன் மாதிரி, ஒரு பக்கம் நல்ல எமோஷனலாக அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேறு செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 35 to 40 மினிட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பரபரன்னு சுவாரஸ்யமாக அவங்க பண்ணி கொண்டு போய் முடிச்சதுனால தான் இந்த படம் பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குது. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனு, அதில்
இந்த ஸ்பை ஏஜென்ட்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு 12 பேர் சேர்ந்து வந்து ஒரு டீம் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் ரொம்ப சுற்றி தான் மூக்க தொட்டுட்டாங்க, ரொம்ப வளவலா குளவலான்னு போயிடுச்சு. அந்த இடங்களை கொஞ்சம் கிறிஸ்பாக பண்ணியிருக்கலாமோங்கிற ஒரு ஃபீல் ஒன்று நமக்கு வரத்தான் செய்யுது. இந்த படத்திலேயே அந்த இன்பிட்வீனில் செகண்ட் ஹாஃபுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், லேகாகத்தான் செய்யுது படம். இது நிச்சயமாக படம் பார்க்கும்போது இந்த ஃபீல் உங்களுக்கு வரலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஜிக்கெல்லாம் பார்க்காத பட் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ரசிகர்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. பட் ரத்தம் தெறிக்க சம்பவங்கள், கை கால்களெல்லாம் வெட்டி வீசுறாங்க கோடாரியை வச்சு, அந்த மாதிரி சண்டை காட்சிகள்லாம் உள்ளே இருக்குது. ரத்தம் தெறிக்க இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்டில் இந்த படம் UA 16+ தான் வாங்கியிருக்கு. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.